உங்களுடைய கருத்துக்களுக்கும் அந்த அனுபவ பகிர்வு. அடுத்த உரையாளரை அழைப்பதற்கு முன்னர் இப்பொழுதெல்லாம் இலங்கை தீவு குறித்து பேசுகின்ற போது செம்மணி புதைகுழி, அங்கு நிகழ்ந்த படுகொலைகள், அதற்கான நீதி குறித்து அண்மை காலமாக பெருமளவிலே பேசப்படுகிறது. செம்மணியிலே நடைபெறுகின்ற மீட்பு பணிகள், தேடுதல் பணிகளின் போது பல்வேறு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த செம்மணி குறித்து முதலாக உலகிற்கு அறிவித்தவர் நிமலராஜன் தான். 25 ஆண்டுகளுக்கு பின்னர் அவருடைய நினைவை இங்கே நாங்கள் கூறுகின்ற போது இந்த செம்மணி குறித்த அந்த தகவலும் இங்கே வெளியாகி இருப்பதும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டியது. அதனால்தான் இன்றைய நிகழ்வுக்கு செம்மணி முதல் ஊடகவியலாளர் நீதி வரை என்பதற்கான அந்த அச்சகமும் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி குறித்து பெருமளவிலே பேசுகின்ற இன்றைய உலகத்தினர் நிமலராஜனையும் நினைவிலே கொள்ள வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளோடும் தொடர்ந்து இன்றைய நிகழ்வை கனடாவிலே நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்த சமூக அரசியல் செயற்பாட்டாளர் நிமால் விநாயகமூர்த்தி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். நிமால் விநாயகமூர்த்தி. அனைவருக்கும் பத்திரிகையாளர் மயில் வாகனம் நிமல்ராஜன் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் இன்றைய 25வது ஆண்டு நிகழ்வுக்கு வருகின்ற அனைவரையும் எனது மனமார்ந்த வரவேற்பு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் கனடாவில் கூடுவது வெறும் நினைவு கூறுவதற்காக மட்டுமல்ல, நிமல்ராஜன் போன்ற நீதிக்காக உயிர் தியாகம் செய்த பத்திரிகையாளர்களுக்காக நீதி கோருவதற்காகவும் தொடர்ச்சியான நமது நீதி தேடலை உறுதிப்படுத்துவதற்காகவும் இங்கு கூடியுள்ளோம். நிமல்ராஜன் அவர்கள் ஒரு சாதாரண பத்திரிகையாளர்கள் அல்ல. அவர் அடக்குமுறைகளுக்கிடையே உண்மையை பேச துணிந்தவர். பிபிசி, முரசொலி, ஈழநாதம், தமிழ்நெட், ஐபிசி, வீரகேசரி, FM போன்ற ஊடகங்களின் வழியாக அவர் மக்கள் எதிர்கொண்ட இன்னல்களை உலகிற்கு எடுத்து சென்றவர். அவரது பேனா அவரின் ஆயுதம், உண்மை அவரின் தைரியம். 25 ஆண்டுகள் ஆனாலும் அவரது கொலையாளிகளுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கப்படவில்லை. அதன் மௌனமே ஊடக சுதந்திரத்திற்கான அவமதிப்பு. அதனால் தான் இன்றைய இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமானது. இன்றைய நிகழ்வில் நிமல்ராஜனுடன் இணைந்து பணியாற்றிய பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள், குடும்பத்தினர் மற்றும் வெளிநாட்டு ஊடகத்துறையினர் கலந்து கொள்வது பெருமைக்குரியது. உங்களுக்கெல்லாம் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த நிகழ்வுக்கு தேவையான தகவல்களை திரட்டி தந்த தமிழ்நெட் ஏவுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் த குவெஸ்ட் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற நூலை ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிட்ட இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் குழுவினருக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நிமல்ராஜன் நாம் நினைவு கூறுவது உண்மைக்கான நம்பிக்கையை உயிர்ப்பிக்க வைக்கும். ஊடக சுதந்திரமும் பொறுப்பு உணர்ச்சியும் நம்மிடையே தொடரும். உண்மை தற்காலிகமாக அடைக்கப்படலாம், அது ஒருபோதும் அழிவதில்லை. நிமல்ராஜனின் தியாகம் நியாயம் கிடைக்கும் நாள் வரை நம்மை வழிநடத்தும். நன்றி.